அம்மா வேட்டிங்கிறது ஜஸ்ட் ஆதாரம் தான். நான் ஷார்ட்ஸில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். கபடி 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 கபடி. எனக்கு ஏற்கனவே மூச்சு அழைக்குது. நீங்க நிருபர் வேற கேட்டுட்டீங்க. ரிஹர்சல் பண்ணினேன். கபடி 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 கபடின்னு சின்ன வயசில் கபடி நல்லா விளையாடுவேன். நல்லா பஸ்கியாக இருக்கிறதுனால. ஐயோ, கபடியில் அப்படி ஆடுறது வேட்டிங்கிறது பாரம்பரியத்துக்காக கட்டுறேன். நான் ஷார்ட்ஸு டிஷர்ட்டில் தான் 20 ஆண்டு காலம் வாழ்ந்தேன். ஸோ கபடிங்கிறது அவ்வளோ புனிதமான வீர விளையாட்டு. அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகிற ஒரே விளையாட்டு கபடி தான். ஒரு ஊரில் போனீங்கன்னா எங்கேயாவது சுற்றி இருந்தாலும் அவனை கொண்டே சினிமாவில் கொடுப்பேன். ஏதோ சுற்றி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மனிதரும் இன்றைக்கி நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமாவில் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் ஒன்றுத்துக்கு ஆகலைன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி நாட்டை முதல் மனிதனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது சினிமாவின் வரலாறு. பிறந்தவன் சினிமாக்காரன் மாதிரி. ஸோ ரொம்ப அது எல்லாருமே விஜய் சொல்லிட்டாரு. இப்போ நான் சொல்லிட்டேன், சினிமாக்காரன் ஆளக்கூடாதுன்னு எவன்டா சொல்கிறான் அப்படின்னு. ஒரு நாட்டை ஆடுறவனே சினிமாக்காரன் தான்டா அப்படிங்கிற டைலாக்கெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. இன்னும் டைலாக் இந்த டீம் மெக்னான் டீம் இன்னும் நிறைய தத்ரூபமான நிகழ்கால டைலாக் டிவிக்கில் எழுதியிருக்காங்க. கூடிய வரையில் ஜூன் ஜூலையில் உலகமெங்கும் ஸ்பெஷலி ஃபாரிஸ்ட் கண்ட்ரிஸ் மலேசியா, பாங்காக், தாய்லாந்து, சிங்கப்பூர், ஃபாரிஸ்ட் கண்ட்ரி, UK, USA எங்கெல்லாம் உலக தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் சில்வர் ஜிப்பர் இன்க்ளூடிங் ஜப்பான் முத்துக்கு அப்புறம் ஒரு படம் உலக லெவலில் ரீச் ஆகுதுன்னா அது டிவிக்கே.